ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காவேரி தேடி விஜய் கொடைக்கானல் கிளம்புறாங்க. ஏன்னா தாத்தா சொல்லிட்டாங்க இல்லையா, வந்தால் காவேரி கூட தான் வரணும், இல்லைன்னா நீனு போயிரு, எப்போ வந்தாலும் சரி என்னைக்கு இருந்தாலும் சரி காவேரியோட வரணுன்றாங்க. ஏன்னா அவள் அந்த வீட்டு மகாலட்சுமி, அவள் இந்த அளவுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானா, அவள் மனசு வேதனையோட எவ்வளோ அழுத்தத்தோடு போயிருப்பா. அவள் துள்ளி தெரிஞ்சவடா, இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாடா. அவள் ஒரு நாள் கூட சோகமாக இருந்ததில்லை, ஒரு நாள் கூட அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சதில்லை. நம்ம எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்கவங்கள கலகலன்னு வச்சுக்கணுங்கிற ஒரு தங்கமான பொண்ணுடா. அந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. அவளை போய் இப்படி அநியாயமாக ஓட விரட்டி விட்டியடா, சொல்லிக்காமல் ஓடுற அளவுக்கு பண்ணிட்டியடா. நல்ல பிள்ளைக்கு சொல்லி அடையாளம் சொல்லிக்காமல் போகணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போச்சுட்டேன்னு தாத்தா சொன்னதெல்லாம் திட்டினதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே போகிறாங்க. பார்த்தா கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அலைஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. காவேரி இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. பார்த்தீங்கன்னா யார், அவங்க ராகினியோட தம்பி பார்த்துடுறாங்க. தம்பி பார்த்துட்டு அப்பா வெயில் எடுத்து வந்துடுறாங்களா, பசுபதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா இந்த ராகினி இங்கே வந்திருக்காப்பா அப்படின்னு. என்னடா சொல்கிற? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இந்த வரண்டா அப்படின்னு சொல்லி பசுபதியும் கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் போகிறாங்க. அங்கே கொடைக்கானலில் ஒரு கும்பாலம் போடுற மாதிரி எல்லாரையும் அங்கே காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, பசுபதி மறுபடியும் காவேரியை கடத்தி ரூமில் கொண்டு அடைச்சி வச்சுறாங்க. இங்கே விஜய் ஊர் பூரா தேடுறாரு. காவேரி நீ எங்கே போனேன்னு தேடிக்கிட்டு தர்றாங்க. அவங்க அப்பா ரூம்பு பூட்டி கிடக்கு, அவங்க ரூம்பு பூட்டி கிடக்கு, சாவி வாங்கிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு திடுறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு சாவியை உடச்சிடுறாங்க. கதவை திறந்துட்டு உள்ளார போகிறாங்க. பூட்டின கதவு, நம்ம இது பூட்டின மாதிரி தெரியல, வந்தது மாதிரியும் தெரியல, இருந்தாலும் நம்ம உள்ளுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், இருந்தாலும் பாப்போம் அப்படின்னு உள்ளார போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் அப்படியே அடி தட்டின்னு உடஞ்சி போய் கிடக்கு ஜாமான்ஜட்டெல்லாம். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இங்கே வந்திருக்கிறா காவேரி, இங்கே தான் வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அவன் காவேரி இங்கே தாங்க வந்திருக்காங்க. அப்பா முன்னாடி அழுது தீர்த்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் நான் யாரெல்லாம் நம்பணும், தாத்தா விரட்டிட்டாங்க, விஜய் என்னை புரிஞ்சுக்கல, அதனால் எனக்கு வாழவே இஷ்டம் இல்லைப்பா, எனக்கு என்னவோமா இருக்குப்பா, என்னை ஒன்ட்டே கூட்டிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் உள்ளுக்க பூந்துடுறான் இந்த ராகினியோட தம்பி. பயங்கரமாக வாயில் கையை வச்சு பொத்திடுறாங்க, கடத்திட்டு போயிடுறாங்க. பசுபதியும் வந்து கடத்திடுறாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளார போய் அடைச்சி வச்சுறாங்க. நீ இருந்தால் என் பொண்ணு கல்யாணம் நடக்காது, கண்டிப்பாக கல்யாணம் நடந்தே தீருண்டி அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. இந்த வாட்டி கல்யாணம் யாருக்கு நினச்சிட்ருக்க, நிவினுக்கும் என் பொண்ணுக்கு தான். அடப்பாவீங்களா, என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா, நீ தான் அந்த வீட்டை விட்டு வரப்போறியாமே, எல்லாம் தெரியும். அப்புறம் அந்த வீட்டுக்கு என் பொண்ணு போய் என்ன பண்ண போகிறா, அதனால் நிவினை தான் கல்யாணம் பண்ண போகிறோம், இப்போ புரியுதா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி போய் போலீஸில் பிடிச்சி கொடுத்து இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளில வந்திருக்கேன் தெரியுமா, உன்னை நான் சும்மா விடுவேனா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, இப்போ நீங்கள் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது, உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட்டி போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. சாப்பாடு வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அங்கிட்டு போயிடுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போய் எல்லா இடமே அலைஞ்சு தேடிட்டு இருக்காங்க. என்னப்பா காவேரி வந்துச்சு, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அப்போ முன்னாடியே காவேரி வந்துச்சு, அங்கே உள்ளவங்களாம் பேசுகிறாங்க, என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்னு. இல்லை சும்மா தான் வந்துட்டு போனேன், அவருக்கு வேலை இருக்குது வெளியூர் போயிட்டார் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா, அதை வச்சு நீங்கள் வெளியூர் போயிருக்கேன்னு சொன்னாங்களே, அப்போ தான் காவேரி இங்கே வந்தாளா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டையே உடச்சிட்டு உள்ளார போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தான்ப்பா போனால், எப்போவுமே ஒரு ஏரிக்கரையில் தான் இருப்பா, அங்கே போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, இங்கே வந்தாலான்னு அங்கே இருக்கவங்க சில சொல்கிறாங்க, இந்த வழியாக தான்ப்பா போனா அப்படின்னு சொல்லி. அப்புறம் பசுபதிக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் தந்திரமாக என்ன பண்ணுறாங்க, இல்லை நம்ம இடத்துல வச்சா அவன் கண்டுபிடிச்சி வந்துடுறான்னு சொல்லி தனியாக போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறான். கரெக்டாக அவன் விஜய் வந்து தன்னால் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி அடைச்சி கிடந்த வழி தெரியாமல் தவிச்சா இருப்பாருங்க, அந்த இடத்துல போய் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ தன்னால் தேடி போயிட்டுருக்கீங்களே அதே இடத்துக்கே போயிடுறாங்க. விஜயும் போயிட்டு பார்த்தா காவேரி கட்டி கிடக்கிறத பார்க்குறாங்க. ஓடி போய் காவேரி அப்படி சொல்லி அப்படி அவுத்து விட்டுறாங்க. ரொம்ப மயங்கி கிடக்குறாங்க. கட்டின கயிறெல்லாம் அவுத்து விட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிரு காவேரி, உன்னை நான் திட்டிட்டேன் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா இப்போ இப்படி ஆயிடுச்சு, யார் உன்னை இந்த நிலைமைக்கு பண்ணா, அந்த பசுபதியும் ராகினி தம்பியும் தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே வேதனைப்படுறாரு. சே நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் காவேரி அப்படிங்கிறாங்க. நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லைங்க, அவனை விடக்கூடாது, அவனை சும்மாவே விடக்கூடாது, நான் இந்த ஊரை விட்டு வரணும்னா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்து உள்ளார வச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி நம்ம வா வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னமும் உங்களுக்கு ஒன்றுமே உரைக்கவே இல்லையா, என்ன மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அடி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக வந்துடுறாங்க. வந்துட்டு வாடா 2 பேருமே சாக போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க பசுமதி, என்கிட்ட வாங்கி நீ வாங்கிக்கிட்டே சாகணுமா அப்படின்னு சொல்லி செம்ம அட்டி நொங்கி எடுத்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அட்டி துவைச்சி எடுத்துடுறாங்க. பார்த்தா அதுக்கு இன்றைக்கி பசுபதி மயனும் சேர்ந்து அடி வாங்குறாரு.
போலீஸுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்துடுது, கொத்த அள்ளிக்கிறது, 2 பேருமே ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போடா பார்த்துக்கலாம்டா போடா போடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. வா காவேரி, ப்ளீஸ் காவேரி, என்னை மன்னிச்சிரு காவேரிங்கிறாங்க. நான் வரலங்க அப்படிங்கிறாங்க. ஏன் காவேரி, இப்போதான் முடிஞ்சு போச்சு, அவனுக்கு நம்ம அஜய்க்கும் அவளுக்கும் கல்யாணம் இல்லை, வேணாம், தாத்தாவும் நிப்பாட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்கா. இல்லை, நான் வந்து என்னங்க பண்ண போகிறேன், 8 மாதம் கழிச்சு நீங்கள் என்னை அனுப்புறதுக்கு கஷ்டப்படணும், சிரமப்படணும், அந்த சிரமம்லாம் வேண்டாம், இப்போயே போனதாக இருக்கட்டும், நான் இங்கே இருந்துக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ காவேரி, வேணாம் காவேரி, அதை பற்றி பேசாத, நீ வா வீட்டுக்கு. ஏன் பேசாதுன்னா அப்போ நீங்கள் இனிமேல் பேச மாட்டீங்களா? கண்டிப்பாக நான் பேசலை, போதுமா? எத்தனை நாளைக்கு பேசாமல் இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு வேணாலும், இந்த ஜென்மத்துக்கும் நீ என் வீட்டில் என் கூட இருக்கலாம். எப்படி என்னவா இருக்கலாம்? என் பொண்டாட்டியா தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உண்மையிலே காவேரி, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைக்க கூட முடியலை, நீ 8 மாதத்துக்கு அப்புறம் போயிருன்னு நான் சொல்லலாம் மாட்டேன், நீ என் கூட இருக்கலாம், போதுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்னை விரும்புறியா காவேரி? அப்புறம் நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன இவ்வளோ கூமிட்டையாக இருக்கீங்க, உங்களை என் மனசுக்குள்ளே ஏற்றி எம்பிட்டோ நாளாச்சு தெரியுமா? அப்போ நீங்கள் சொல்லவே இல்லை, எங்கே நீ என்னை விட்டு சொல்ல விட்டீங்க, 8 மாதத்தில் போயிடுவேன்னு சொல்லப்பெல்லாம் நான் ஏன் கோவிச்சுக்கிட்டேன்? ஆமாம், அதான் கோவிச்சுக்கிட்டியா? அதனால தான் கோவிச்சேன், என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறாளா. உடனே என் மனசில் நீ தான் இருக்க அப்படின்னு சொன்ன. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே சந்தோஷமாக ஹாப்பியாகி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பேத்தியோடு வந்துட்டடா, என் பேருங்கிறத நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனால் நல்லா இருக்கும்ல? ஹாப்பியாக இருந்துச்சா உங்களுக்கு இந்த கதை? என்னோட சொந்த கதை தான், இதே மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. பிடிக்கலைனாலும் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் கழுவி ஊற்றிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.